சேட்டா 7 ஆனை நிற்கிது. அதுவும் கப்புள்ஸாக பண்ணிங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அதிரப்பள்ளி டு வால்பாறை அது வந்து ட்ரை பண்ணிவிடுங்க, என்ன ஆனாலும் சரி. இல்லையோ கடைசி வரை நீ நானும் மட்டும் தான் போலடா. சேட்டா புரியல. கோலண்டு கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். Cock, Glock, pop, drop, roll your body in the grave. Chopping no karate, call my start up shotty Johnny Cage. Rhymers wanna parlay, but that's just not how I operate. Start my day off smoking rhymers like a white boy with a vape. The hoopty finna bounce with a cutie riding round. Ripping doozies, spitting doozies at that bitch that talking down. You be moving through your town, doobie dookie doo doo round. You be goofy, I be gassy, smoking boofy by the pound. And the hoopty finna bounce. என்ன சேட்டா கொன்றுப்பான் ஆளு. பாரு போட்டு தள்ளிப்பான் நேரம். நாங்கள் போயிட்டுருக்கோம் சர்வீஸ் ரோட்டில். சடனாக டக்குன்னு அணைச்சிட்டாரு. உயிரே இல்லை கொஞ்சம் நேரத்தில். ஓகே, எல்லாம் வாழ்க்கையில் நடக்கிறது தான். எல்லாத்தையும் கடந்து போக வேண்டும். திக்குன்னு ஆயிடுச்சுங்க மனசு, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே பேஃபே, போக கண்டினியூ பண்ணுறேன். சாரி காமிக்கிறேன். சலா, சந்து லொக்கேஷன் அனுப்பியிருக்கேன் பாரு. அனுப்பியிருக்கேன். அங்கே வா. சரி வா. என்ன சொல்ல வண்டி? என்ன சொல்ல, அது வந்து கீரில் போட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணால் அதான் வேறு பிரச்சனை இல்லை. ரொம்ப ஈஸியாக சொல்லியா? இப்படி ஃபேன் ஓடுது. காட்டு இதா புரியல. கூலண்ட் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். கூலண்ட் கம்மியாக இருக்கா? கேடிஎம் வந்து கொஞ்சம் வேகம். வந்து இன்ஜினை கூல் பண்ணிகிட்டே இருக்கணும். சரி, கேடிஎம்ல இன்னும் நார்மலாக எக்ஸ்ட்ராவே ஓடும். ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும் அதில். ஸ்டார்ட் பண்ணி 1 கிலோமீட்டர் கூட போவேன், அப்போதைக்கு ஹீட் ஆயிரும் வண்டி. அதனால தான் ரேடியேட்டர் எவ்வளோ கூலாகினாலும். வாட்டா குஞ்சி. அப்படியே இந்த கடையில் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு 27 கிலோமீட்டர் அதரப்பள்ளி ஃபால்ஸுக்கு அங்கே தான் அப்படியே நான் கண்டினியூ பண்ண முடியும் தான். ஓகேவா? ஓகே, கழுத்தெல்லாம் வலிக்குதுங்க. சரியான டிராஃபிக் பூந்துக்கு அப்படியே வந்தாச்சு. இப்போ வந்து அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 1:40 ஆயிடுச்சு. இன்னும் ஆமாம் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஓகே, அப்படியே போகல கண்டினியூ பண்ணுறேன். ஓகே பிவிஎஃப் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஹோட்டல்லேருந்து கிளம்பிட்டோம். வண்டியில் ஏறி உட்காந்து முறுக்கினாதே அந்த காற்று வந்து மேலே இனிமையாக படுது. ஆஹா, எனக்கெல்லாம் குளிர்னாலே ஃபேன் போட்டுருக்குற ஆளுங்க. நான்லாம் அந்த மாதிரி ஆள் நான். இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 2:08 ஆயிடுச்சு. நம்ம அதிரப்பள்ளி ஃபால்ஸுக்கு இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது. போய் கரெக்டாக 3:06 போய் ரீச் ஆகிடலாம் இந்த மாதிரி சொல்லுது. நம்ம அதிரப்பள்ளி போகிற வழியில் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃபால்ஸை போகிற வழியில் தான் பார்க்க போகிறோம். உள்ளே இறங்கிலாம் பார்க்க போகிறது கிடையாது. ஸோ ஓகே, அப்படியே போகலாம். ஓகேவா? ஓகே பிஃபே, அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். போகிற வழியில் சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னா காமிக்கிறோம். ஓகேவா? பிஃபே ஒரு வழியாக நம்ம வந்து ஹில் ஸ்டேஷன் ஏறிக்கிட்டு இருக்கிறோம். என்னடா இறங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கார்னரிங்கு புது டயர் மாற்றிருக்கோம்ல, கார்னரிங் வெறுத்தானா போட்டுட்ருக்கோம். பிஃபே வேறு லெவலு. நான் கூட கடலையே காமிச்சிட்டு மலைக்கு கூப்பிட்டு வர மாட்டீங்கன்னு நினச்சேன். வேறு ஏதாவது மலைக்கு போயிருக்கலாம் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி. ஆனால் என்னமோ தெரில, எங்களுக்கு வால்பாறை வந்து ரொம்ப டச் ஆகிடுச்சு. சரி ரைட்டு போவோம், என்ன ஆகிட போகுது அப்படின்ட்டு வச்சா இண்டிகேட்டு போடல, ஒன்றும் போடல. எப்படி நிப்பாட்டிக்கிறாரு பாரு அண்ணா. ஓகே, பசங்க பின்னாடி வருவாங்க, பார்ப்போம், பொறுமையாக போவோம். ஓகே பிஎஃபே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதிரப்பள்ளிக்கு இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது. வந்து டியூக் ஓட்டிகிட்ருக்கோம்.
நான் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருந்தேன் பிஎஃப்ஏ. ஒரு டேரனில் வந்து நின்றுக்கிட்டு இருந்தோம். சரி பின்னாடி மோட்டோ வருவான்ட்டு கடைசியில் பார்த்தா அந்த ஆள் வேறு ஏதோ ரூட் வழியாக போயிட்டாரு போல். அதிரப்பள்ளி போகிற வழியாக ஒரு டேம் ஒன்று இருக்கும், அந்த டேமுக்கிட்ட நிற்கிறாரு, நான் வந்துடுறேன் அப்படின்னாப்புல. நானும் சரி வருவார் நாங்கள் இந்த ரோட்டில் நின்றுட்டுருக்கோம். சரி ஒரு வழியாக ஃபோன் பேசி இப்போ போயிட்டுருக்குறோம். கரெக்டாக அந்த டேமுக்கு இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குது. அங்கே போயிட்டு இவருக்கும் பெட்ரோல் அடிக்கணும். பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே வந்து எல்லாம் சேர்ந்து போக வேண்டியதான். போன டைம் தான் லாஸ்ட் டைம் வர்றப்போ தான் நிறையா துன்பங்கள் ஏற்பட்டுருச்சு. இந்த தடவை எதுவுமே இல்லாமல் நல்லபடியாக போயிடணும். யாரும் பிரிஞ்சு போவேன்னா எல்லாம் ஒன்றா போகலாங்கிற மாதிரி பேசியிருக்கோம். எந்த அளவுக்கு அப்படிங்கிறது தெரியல, பார்ப்போம். டியூக்கு வேறு லெவலில் சீருது அப்படியே. என் வண்டி இருந்தால் கண்ணை மூடிட்டு படுக்கலாம், இதானா படுக்க முடியல. அதான் அப்படின்னா இது என்னமோ ஒரு டேமு கிட்ட வட்டோம். ஏன் சொல்லலாம் இது கிடையாது, இது டேமு தான். டேமு அதிரப்பள்ளிலேருந்து வர்ற பக்கம். சொல்லலாம் வண்டி வேற. ஆமாம் சொல்லலாம். இது போய்ட்டு ரைட்டு வண்டி எவ்வளோ அழகாக போயிட்டுருக்குன்னு. இப்போ தாங்க டாப் ஆக்கிற வண்டியை பார்க்குறேன். 500 அங்கிட்டு போனோம். சரி இது போட்டுக்க முடியாதா? பெட்ரோல் அடிச்ச எல்லாம் ஒன்று தான். சரி ஒரு அர்ஜென்ட்டுக்கு சொல்லலாம், வேறு என்ன? பெட்ரோல் சுத்தமாக இல்லை. அப்புறம் போட்டு அதானே சேட்டா 500 இதெல்லாம் ஒன்றும் ஆகாதுட்டா. என்ன நம்ம சூப்பர் பைக் வச்சுருக்கோம், ஒரு நாள் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது. போட்டுக்க சேட்டா, போட்டு 500 ரூபாய்க்கு போட்டுக்க, ரொம்ப வேணாம். ஓகே பிஎஃப்ஏ, நம்ம வந்து அதிரப்பள்ளிக்கிட்ட வந்துட்டோம். நான் வந்து கொஞ்சம் தூரம் தான், ஒரு 3 கிலோமீட்டர் தான் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் போகிறது. நம்ம எங்கே இல்லை, நேராக வந்து செக் போஸ்ட் தான் போக போகிறோம். அங்கே போயிட்டு அதை இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகே பிஎஃப், அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட எபிசோட் அதிரப்பள்ளி டு வால்பாறை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த வீடியோட ஃபஸ்ட்டு தான். இப்போ செக் போஸ்ட் தாண்டி ஆகிடுச்சு பிஎஃப்ஏ. செக் போஸ்ட் தாண்டி என்ட்ரி பண்ணி அதுக்கப்புறம் பக்கத்தில் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்புறம் பசங்களோடு சேர்ந்து அப்படியே போயிட்டுருக்குறோம். எத்தனையோ தடவை வந்துட்டேன் இந்த பக்கம், இருந்தாலும் வர ஒரு த்ரில்லிங் தான். நான் வர்றப்பெல்லாம் கொஞ்சம் ஒரே லாஸ்ட் டைம் நான் வர்றப்போ ஒரு யானையை பார்த்தேன், 2 யானை பார்த்தேன். ஆனால் அது அவ்வளோவா கிளியராக இல்லை. ஓகேவா, இந்த தடவை எப்படி இருக்குது என்னன்னு தெரில. ஆனால் யானை வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். வந்துச்சுன்னா நமக்கு தான் லக்கு. ஓகேவா, கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4:16 ஆயிடுச்சு. எத்தனை மணிக்கு இன்னும் வந்து 68 கிலோமீட்டருக்கு வால்பாறைக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் சோலார் டேமில் தான் ஸ்டே பண்ண போகிறோம், வால்பாறை போகிறது கிடையாது. நம்ம 6:52 ரீச் ஆகும்னு சொல்லுது கூகுள் மேப்பு. பார்ப்போம். ரொம்ப இயற்கையாக ரசிச்சுக்கிட்டு ரொம்ப பொறுமையாக 30-40 தான், அதுக்கு மேலே போகிறது கிடையாது. அதுவே பார்ப்போம். ஓகேவா, யானை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன் பிஎஃப்ஏ. அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். பிஎஃப்ஏ நம்ம வந்து அப்படியே ஃபாரஸ்ட் பாருங்க, அழகாக அப்படியே ஃபாரஸ்ட்குள்ளே அப்படியே ட்ரெக்கிங் போகிற மாதிரி, ஃபாரஸ்ட்குள்ளே அப்படியே ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி ஃபாரஸ்ட்குள்ளே வந்து பைக்கிங் பண்ணி போயிட்டுருக்குறோம். வேறு லெவலில் இருக்குங்க. ஓ மை காட், இந்த இருக்குல்ல, இதெல்லாம் சரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து யானை இறங்குற இடம். இப்படி யானை இறங்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் போக இன்னும் நல்லாவே தெரியும் யானை இறங்குற இடம்லாம். கடவுளே, யானையை கண்ணில் காமிச்சிரு, இன்றைக்கி யானையை பார்த்தே ஆகணும். ஆனால் உண்மையிலே சொல்லலாம், லவ் பண்ணுற பசங்கள்கிட்ட சேரவே கூடாதுன்னு நினைக்கிறேன். வேறு அந்த ஆள் லவ் போட்டு பேசணும்னு சொல்லிட்டு தனியாகவே பைக்கை கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஜாலியாக பேசிட்டு வா அப்படின்னு. ஐயோ கடவுளே, ஜாலியாக செல்லாம் பேசிட்டு வராரு அவர் விசஸ் கூட.
இந்த ஆள் தான் என் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறாரு எனக்கு தெரிஞ்சு. அது எப்படி ஃபாரஸ்ட்குள்ளே அந்த ஒரு மூடோட ஒரு ஆள்கிட்ட பேசுகிறாரு ஜாலியாக. அதான் ஜாலியான மூமெண்ட்டு தானே. நம்ம கடைசி வரைக்கும் இல்லையோ, கடைசி வரைக்கும் நீ நானும் மட்டும்தான் போலடா, யாரும் கிடையாது போல். கடைசி வரைக்கும் நீ நானும் தான் போல். ஐயோ ஐயோ, இது கீழே ஏதோ ஃபால்ஸ் மாதிரி இருக்குங்க சின்னதா. அப்பா நல்லா இருக்குங்க, பெருசாகவே இருக்குங்க. வாவ், இவ்வளோ நாள் இது பார்த்தது இல்லை. நல்லா இருக்கு. அந்த இதுலேருந்து ஒரு தண்ணி வந்து கீழே டனல் மாதிரி வச்சு சின்னதாக தண்ணி போட்டு அந்த போயிட்டுருக்கு கீழே. எல்லாமே அதிரப்பள்ளி ஃபால்ஸில் போய் சேர்றது தான் சொல்லலாம். கடவுளே, ஒரு யானை அல்லது சிறுத்தை இல்லை மனிதனை தவிர மிச்ச விலங்குகளை கண்ணில் காமிச்சிங்களா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பார்த்துக்கிட்டே போவோம். போன டைமு நம்ம ஒரு பைக் ஆக்சிடென்ட் பார்த்துருப்போம். இந்த பார்த்தீங்களா இருக்குல்ல, இதெல்லாம் யானை இறங்குற இடம். இந்த மாதிரி கால் வச்சு இறங்குற இடம். அந்த மண்ணெல்லாம் சரிஞ்சு கிடக்கும். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் தூரத்து வரையுமே நல்ல யானை பார்க்கலாம். லக்கு தான் அதுவுமே. அதனால் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்குறேன் யானை இருக்குதான்னு. ஆமாங்க, அதிரப்பள்ளினாலே, அதிரப்பள்ளி டு வால்பாறை ரோடு அப்படின்னாலே ஃபேமஸாக அந்த யானையை பார்க்குறது தான். அதுலேயும் இந்த இதில் வந்து படையப்பாவா சாஹா, மூணாறு தான் படையப்பா. இது வந்து கபாலின்னு ஒரு யானை இருக்கும். அந்த யானையை பார்க்கமா என்னன்னு தெரில. ஆனால் கபாலி தான் இந்த இடத்துல ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன் பிஎஃப்ஏ. ஏன்னா இப்போது லாஸ்ட் டைம் ஒரு சேட்டா சொன்னார், கபாலி யானை தான் இங்கே ஃபேமஸ்ஸு அப்படின்ட்டு. ஓ மை காட், எத்தனை டைம் வந்தாலுமே அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட யானை எங்கே இருக்கும், இங்கே இருக்குமா அங்கே இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு இதோட எக்ஸைட்மெண்ட்டாகவே பார்த்துட்டு வந்துட்டுருக்க பிஎஃப்ஏ. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், வாழ்க்கையில் வால்பாறை டு அதிரப்பள்ளி டு வால்பாறை அது வந்து ட்ரை பண்ணிவிடுங்க. என்ன ஆனாலும் சரி, உடனே வாங்கியாவது ட்ரை பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்படி ஒரு ஸ்பாட் இந்த இடம். அதுவும் கப்புள்ஸாக பண்ணிங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அப்படியே ஜாலியாக உங்களுக்குன்னு ஒரு புல்லட் எடுத்துக்கிட்டு உங்கள் ஃபியான்சியை இப்படி உட்கார வச்சுக்கிட்டு அப்படியே ஜாலியாக ஒரு ரைடு போனால் எப்படி இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். என்ன யானையை பார்த்தீங்களா? என்னது வண்டி கலவா இருக்காண்டா, உட்கார முடியாது. கேமரா இருக்கு. சொல்லலாம் என்னையா யானை இருக்கும் பார்த்தா எருமை மாடு நிற்குது. வந்ததுக்கு இதையாவது பார்த்துட்டு போங்கடா. 1 2 3 4 5 6 7 ஆனை நிற்குது. சேட்டா 7 ஆனை நிற்குது. ஐயோ கடவுளே, இப்படி அது எரும மாட்டேன் ஆனையாக நினச்சிக்கிட்டு அதிரப்பள்ளி டு வால்பாறை ரைடு என்ஜாய் பண்ண வேண்டியதான். ஐயோ கடவுளே, பேச்செலாம் மாறிடுச்சு எனக்கு. ஸோ எங்கேயாவது ஒரு யானை அப்படியே தும்பிக்கையை மட்டும் அப்படியே விளாசி விட்டிங்கன்னு வச்சுங்களேன், அழகாக பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கின்னு அப்படியே செல்ஃபியை ஓட்டுன்னு கிளம்ப வேண்டியதான். இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு சத்தத்தை போடுங்க யானைக்குட்டி. வேணுங்க குகை மாதிரி இருக்குது பாருங்களேன். அப்பா உள்ளே போய் யாராவது ஒரு ஆள் மறைஞ்சிக்கிட்டா கூட தெரியாது இருக்கு. அது உதாரணத்துக்கு ஏதாவது புலி சிறுத்தை அந்த மாதிரி இருந்தால் கூட தெரியாதுன்னு சொல்ல வந்தேன். யானை வந்ததுக்கான தடம் இருக்குதுயா, இதுதான் வந்திருக்கு. இந்த பாருங்க, இந்த இடத்துல தேய்ச்சிருக்கும் போல், ஃபுல்லே எதுவுமே இல்லை, இப்போ தான் தேய்ச்சிருக்கோம். ஆனால் பாருங்க யானை சாணியை. பேகிள்ஸ் செல்லாம் இது வந்து தேய்ச்சது செல்லாம் உடம்ப. ஓகே, யானை இருக்கலாம் செல்லாம். திடீர்னு வந்துடணுவா எப்படி இருக்கும்? ஓ மை காட், நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது யானையை பார்க்குறதுக்கு. இந்த போது தண்ணிலாம் இருக்குது பார்த்தீங்களா, தண்ணி குடிக்கிறதுக்காக வரும். ஈவினிங் டைம் கரெக்டாக 5 மணி ஆக போகுது. 5 மணி ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 6 நிமிஷம் இருக்குது. இந்த டைமில் வரும் யானையை பார்க்கலான்னு ஒரு நம்பிக்கை. ஓகே பார்ப்போம் அப்படின்ட்டு. ஆனால் யானை சாணி அங்கங்கே இருக்குங்க. இதுவரை முன்னாடி பார்த்துக்கிட்டு இருந்தோம், எங்கேயுமே யானை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அதிகமாக யானை வந்ததுக்கான தடம் நிறையா இருக்குது. இதாக இருக்கிற மாதிரி தடம் ஏகப்பட்ட தடம் இருக்குது. சரி, யானை இருக்கா இல்லையா?
யானை அவர் இருக்குங்கிறாரா இல்லைங்கிறாரா என்ன பாசையில் பேசுகிறான்னு தெரியல ஆள். யானை இல்லைன்னு காதில் சொல்கிறாரு, ஆனால் மண்டையை இருக்கிற மாதிரி ஆட்டுறாரு. என்னடா அது, யானை வருமா வராதா? ஆனால் உண்மையிலே பேச இந்த மலையிலே வாழ்கிறவங்களாம் அது பழகிருக்கும். ஆக்சுவலாக அவங்களுக்கு பழகிரும். ரெண்டாவது ஏதாவது மிருகம் வந்துடுமோ, நம்ம தொல்லை பண்ணுமோன்னு சொல்லிட்டு ஒரு இது இருப்பாங்க. ஆனால் நமக்கு டூரிஸ்டருக்கு யானை வருமா நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். என்ன ஒரு வாழ்க்கை. ஓகே பேஃபே, அப்படியே போய்கிட்டே இருப்போம். யானையை பார்க்க போகிறோமா இல்லை யானையை சாணியை மட்டும் பார்க்க போகிறோமான்னு தெரில. ஃப்ளாட்டாக இருக்கு இடம். யானை இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் வரையுமே யானை இருக்கணும். அதுக்கப்புறம் இல்லைன்னா இல்லை தான் பேஃபே. ரேர் தான், இதை விட ரேர் தான் பார்க்குறதுக்கு. பின்னாடி ஒரு பெரிய படையே வருது. வரட்டும் ஜாலியாக போவோம். எல்லாம் ஃப்ரெண்டாக பேசிக்கிட்டு போக வேண்டியதான். சரி பேஃபே, அப்படியே போக கன்னியூ பண்ணுறேன். Be moving through your town, doobie dookie doo doo girl, doobie goofy, I be smoking goofy by the pound. In the hoopty